ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய்க்கு சர்ஃப்ராஸ் கானை எடுத்திருந்தாங்க. இது ஒரு ஒஸ்ட் பையா இல்ல பெஸ்ட் பையா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேசலாம். ஓகேவா? சோ 75 லட்சம் ரூபாய்க்கு சர்ஃப்ராஸ் கான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பார்கெயின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் IPL 2026 மினி ஆக்ஷன்ல. பிகாஸ் இவர் வந்து கொஞ்சம் நல்ல விலைக்கு போவார் அப்படின்னு தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்தேன். பட் 75 லட்சம் ரூபாய்க்கு CSK எடுத்தது ஒரு ஸ்டீல் தான். ஆப்வியஸ்லி அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவர் ஃபர்ஸ்ட் அன்சோல்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆக்சிலரேட்ல இவர் வந்து எடுத்தாங்க CSK. சர்ஃப்ராஸ் கான் இவர் வந்து பாத்தீங்கன்னா 28 வயசு ஆகுது. ஒரு இந்தியன் பேட்டர். ஆப்வியஸ்லி டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிளேயர் அப்படின்னு தெரியும். பட் ஆனா எப்பவுமே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவர் மேல ஒரு முத்திரை குத்தப்பட்டு வச்சிருந்துச்சு. அது மட்டும்தான் அவர் நிறையாவும் விளையாடுவார், நல்லா விளையாடுவார். இந்தியாக்காக டெஸ்ட்லாம் ஆடி இருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஆப்வியஸ்லி ஹோம் கேம்ஸ்ல எதுக்கு அவர் அவாய்ட் பண்றாங்க, அவையிலையும் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க, எடுத்துட்டு போன கொஞ்சம் மேட்சஸும் சான்சஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் நம்ம வச்சுக்கிட்டு தான் இருந்தோம். IPL அப்படின்னு வரப்போ சர்ஃப்ராஸ் கான் வந்து இந்த ஒரு ஸ்கூப் ஷாட் அடிப்பாரு. அப்படிதான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். RCB காலகட்டத்தில் CSK அகைன்ஸ்டாவே நிறைய மேட்சஸ் பொழந்திருக்காரு ஒரு காலகட்டத்தில். ஆனா அதுக்கப்புறம் பெருசா அவருக்கு வந்து இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்லயும் வந்து இந்த T20 சைட்லாம் பெருசா ஆடாததுனால IPL சைடு அவருக்கு பெரிய வாய்ப்பு எப்பவுமே கிடைக்கல. 2023 காலகட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அன்சோல்டு தான். அந்த டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்தப்பையும் கிடைச்ச வாய்ப்புலையும் பெருசா விளையாடல. ஓகே, சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி 22 பால்ல சையத் முஸ்தக் அலி டிராஃபில 73 ரன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூட்டலா அடிச்சாரு. அதுவும் சரியான அடி. மும்பைக்காக விளையாண்டுட்டு இருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் CSK வந்து அவர் எடுத்தாங்க. சரிங்க, 75 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்களே, இது கரெக்டான பை அப்படின்னா சூப்பரான பை கம்பேர் டு தி பிக் பைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸுக்கு கிட்டத்தட்ட 14 கோடி வரைக்கும் CSKவே போனாங்க டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 75 லட்சம் ரூபாய்க்கு நல்ல பை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்லா சூப்பரா விளையாடக்கூடிய ஒருத்தர். டொமஸ்டிக் ஸ்ட்ரைக் ரேட்டும் 200க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். CSK என்விரான்மெண்ட் கண்டிப்பா இவருக்கு செட் ஆகிற ஒரு என்விரான்மெண்ட். ஓகே, அதே நேரத்தில் ஸ்ட்ரைட்டா பிளேயிங் லெவல்ல இருப்பாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஒரு பேக்கப் ஆப்ஷனா தான் வந்து பார்த்திருக்காங்க. ஸோ பேக்கப் ஆப்ஷனா சர்ஃப்ராஸ் கான் 75 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டீல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எஸ், ஆப்வியஸ்லி வந்து சில வாய்ப்புகள் அவருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப 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 அந்த வாய்ப்புக்காக ஏங்கப்பட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தன். என்னைக்குமே அப்படி இருக்கிற ஒருத்தன்ட்ட நீங்க கொண்டு போய் ஒரு வாய்ப்பை கொடுத்து இதுதான்ப்பா உன்னோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நீ வந்து மிஸ் பண்ணாம ஏதாவது பண்ணினா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படா வரும்னு வந்து வலி மேல விழுவைத்து காத்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் அதை பயங்கரமா கிராப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் சர்ஃப்ராஸ் கான். அதை நம்ம இதுக்கு முன்னாடி டெஸ்ட் கிரிக்கெட்லயும் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது ஏதாவது ஒரு சான்ஸ் மேபி மிடில் இவரை வந்து ட்ரை பண்ணலாம், ஒரு ஃபினிஷராக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இம்பாக்ட் ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். பட் டூ மச் ஆஃப் பேட்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறதுனால சர்ஃப்ராஸ் வந்து ஒரு பேக்கப்பாக தான் இருப்பார். ஓகே, சரி, இது ஏன் ஒரு சில நேரங்களில் பேட் பை அப்படின்னு சில பேர் சொல்றாங்கன்னா, இவருக்கு வந்து நல்ல IPL எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட்டாக பெருசாக இல்லை, பெருசாக ஒரு விளையாண்டதே கிடையாது. ஓகே, அண்ட் இதை தாண்டி CSK வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிக் ஹிட்டர்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது பிளேயர்ஸ் மேல போயிருக்கலாம் அப்படிங்கிற யோசனை வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அன்சோல்ட் ஆனாரு. ஸோ வந்து அப்ப வந்து பிரான்சைஸுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தேவைப்படலை. மேபி ஒரு பேக்கப்பா இருக்கலாமேன்னு தான் எடுத்திருக்காங்களே தவிர இவர் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் சாய்ஸஸ்ல இல்லைங்கிறது இதுலேருந்தே தெரியுது. இதெல்லாம் தான் ஒரு பேட் பைக்கான இது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் வந்து பயங்கரமா ரீச் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ஃப்ராஸ் கான் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின் இருக்க போற ஒரு டீமா இப்போ IPL CSK இருக்கு. அதுல இவர் இது பண்றப்ப எங்கேயாவது ஒரு சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு மேட்ச் வின்னரா மாறினார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சர்ஃப்ராஸ் கான் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் சைனிங்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. பட் 75 லட்சம் ரூபாய்க்கு ஆக்சுவலி ஒரு ஸ்டீல் தான், மிஸ்டேக்லாம் கிடையாது. ஓகே, அதே நேரத்தில் நிறைய கேப்பபிலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கு. சான்சஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கிராப் பண்ணுவாரு. ஒரு ஹிடன் ஜெம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் வந்து பெஞ்சில் உட்கார போறாரா இல்லை விளையாட போறாரா அப்படிங்கிறதுலாம் வந்து ப்ராக்டிஸில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான். பிகாஸ் ஒரு ஸ்லாட் இருக்கு ஆல்ரெடி. ஸோ அதில் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் CSK மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு. ஸோ CSKயோட எக்ஸ்பெக்டரா சர்ஃப்ராஸ் கான் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுதான் பாஃபம்ஸ் விஜி மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம். நன்றி நன்றி.